வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது இன்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை, தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலிலும் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. இதேபோல அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி என 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் இல்லை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, வெல்மார்க் லோ பிரஷர், அப்புறம் தான் டிப்ரெஷன், அப்புறம் தான் டீப் டிப்ரெஷன். அதுக்கு நிறைய புயலுக்கெல்லாம் 4-5 ஸ்டேஜ் மேல இருக்கு. இன்னும் இது வெறும் லோ பிரஷர் தானே. லோ பிரஷருக்கு வெல்மார்க் லோ பிரஷர் தான் இருக்கு, அவ்வளவுதான். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அக்டோபர் 1 முதல் நேற்று வரையான காலகட்டத்தில் 45 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும், இது இயல்பை விட 14% அதிகமான மழை பொழிவு என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். இதனிடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகை மாவட்டத்தின் பல்வேறு கடலோர கிராமங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. வேளாங்கண்ணியிலும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்து காணப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த மாவட்டத்தின் திருவாரூர், மாங்குடி, கமலாபுரம், வடபாதிமங்கலம், சேந்தமங்கலம், கங்களாங்குறிச்சேரி, ஆண்டிப்பந்தல், கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் பலத்த காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். தொடர் மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.